அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவன் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. சிந்தனைக்கு சில மணித்துளிகள். நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த முந்தைய பதிவிலே நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்திருந்த கேஷ்லெஸ் டிரான்ஸ்லேஷன் என்று சொல்லப்படுவதைப் போல பணமில்லா பண பரிவர்த்தனை எப்படி கேஷ்லெஸ் டிரான்ஸ்லேஷனில் சாத்தியமோ. ஆனால் இந்த வார்த்தை பொருத்தமான வார்த்தையா அப்படின்னு பார்த்தா இல்லை. பணம் கொடுக்கலையே தவிர அவர்கள் நம்முடைய பணத்திலிருந்து அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். இது ஒரு சரியான பொருத்தமான வார்த்தையாக சொல்ல முடியாது. ஆனாலும் இஸ்லாம் இது போன்ற மிகைப்படுத்தப்பட்ட வாக்குறுதிகள் எல்லாம் இஸ்லாம் தருவதில்லை. இன்ன வஅதல்லாஹி ஹக், அல்லாஹுவினுடைய வாக்குறுதி 100% அல்ல, முழுக்க உண்மையானது. ரப்பு கொடுத்த வாக்குறுதியை மாற்ற மாட்டான், அவன் மீறவும் மாட்டான். மாற வேண்டிய அவசியமும் அல்லாஹுக்கு இல்லை, மீற வேண்டிய அவசியமும் இல்லை. அவனுடைய வாக்குறுதி உண்மையானது. மார்க்கம் என்ன சொல்லித் தருகிறது? நீங்கள் இயலாதவர்களுக்கு கொடுங்கள். அப்படி கொடுக்கின்ற பொழுது பெரும்பாலும் பொருளாதாரத்தை சார்ந்த தேவைகளுக்கு பணம் செலவழிப்பதை தான் தர்மம் என்று சொல்வார்கள். இது ஒரு தர்மத்தினுடைய உயர்ந்த பட்டியல். இந்த தர்மத்தினுடைய கூலியை சில நன்மைகள் சாதாரண விஷயமாக இருக்கக்கூடியது பெற்று தந்து விடுகிறது. பல விஷயங்கள் இருக்குது, ஒன்றை நாம் தெரிந்து கொள்வோமே. ஒன்றும் இல்லை. இப்போ நான் சிரிக்கின்ற இந்த புன்சிரிப்பு, இந்த ஸ்மைல் ப்ளீஸ் என்று சொல்வார்கள் அல்லவா? ஃபோட்டோ எடுக்கும் போது ஃபோட்டோகிராஃபர் சொல்லுவார் கொஞ்சம் சிரிங்க அப்படின்னு. இதே மாதிரி முகத்தை நாம் சிரித்த முகத்துடன் எல்லா மனிதர்களிடத்திலும் பழகுவது தர்மம். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். காலையில் ஃபஜ்ர் நேரத்துலேருந்து சிரித்த முகத்தோடையே அப்படியே இருக்கிறோம். கடைக்கு போகிறவங்க, வண்டியில் பார்க்குறவங்க, பேசுகிறவங்ககிட்ட என்னதான் உள்ளுக்குள்ள கவலையாக இருந்தாலும் இப்படி இருந்தால் நாம் எவ்வளோ தர்மத்தை செஞ்ச கூலியை பெறுவோம். ஒரு அற்புதமான தர்மம் அல்லவா? தொடர்ந்து கடைபிடிப்போம், நல்ல விஷயங்களை பகிர்வோம். புரிந்து கொள்வதற்கு இறைவன் அருள் புரிவானாக. தொடர்ந்து பேசுவோம் இன்ஷா அல்லாஹ்.